தமிழகத்திற்கு வெளி மாநிலங்களில் இருந்து அரசால் தடை செய்யப்பட்ட மாட்டு இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து அவற்றை பதப்படுத்தி அரைத்து விற்பனை செய்யப்படுவதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் இதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்ட மாநகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் கடந்த சில வருடங்களாகவே மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் ஆதரவோடு தனியார் நிலங்கள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் கூடாரம் அமைத்து மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்கேட்டில் பல கும்பல்கள் ஈடுபட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் குடியிருக்காங்க. அதே மாதிரி மாவட்ட செயலாளரும் இங்கே தான் குடியிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில திண்டுக்கல் மையப்பகுதியில் திண்டுக்கல் நுழைவாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துர்நாற்றம் விஷயம். இது எல்லா பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தோல் சாப்பில் இருந்து வருது இந்த துர்நாற்றம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் திண்டுக்கல்ல வந்து மையப்பகுதி உள்ளுக்க நுழைவாயிலில் முக்கிய காரணம் வந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் அரசால் தடை செய்யப்பட்ட மாட்டு கழிவுகள் ஜவ்வுல இருந்து வேஸ்டேஜ் பொருள் ஃபுல்லா இங்க கொண்டுட்டு வந்து அதை காய வச்சு அரைச்சு உணவுக்காக கொண்டு போறாங்க அப்படின்றாங்க. இந்த கும்பல்கள் தமிழகம் மட்டுமில்லாமல் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்து அரசால் தடை செய்யப்பட்ட மாட்டு ஜவ்வு கழிவுகளை தினம்தோறும் நள்ளிரவில் 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் கொண்டு வந்து அவற்றை வேக வைத்து அதிலிருந்து கொழுப்பை பிரித்தெடுத்து மற்றவற்றை காய வைக்கின்றனர். பின்னர் காய வைக்கப்பட்ட அவற்றை அரைத்து பொடியாக்கி பருப்பு வகைகளில் கலப்படம் செய்வதற்கு பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளிமாநிலங்களுக்கும் அனுப்பப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த கும்பல்கள் வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் கழிவுகளை தனியார் மற்றும் புறம்போக்கு நிலத்தில் கொட்டி காய வைக்கின்றனர். இவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் யாருக்கும் தெரியாமல் மட்டும் இவற்றை செய்வதில்லை, ஊருக்கு மத்தியிலும் இவற்றை அவர்கள் செய்கின்றனர். இவ்வாறு காய வைக்கும் கழிவுகளில் இருந்து வழிந்து தேங்கும் கழிவுநீரானது நோய் தொற்று ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்குகின்றது. மேலும் இதன் காரணமாக நிலத்தடி நீர் மாசடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இது குறித்து பள்ளப்பட்டி ஊராட்சி பொதுமக்கள், குட்டியப்பட்டி கிராம மக்கள் மற்றும் மாநகராட்சி பகுதியின் அருகே உள்ள குடியிருப்பு மக்கள் என தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தாலும் எந்த ஒரு அதிகாரியும் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு அதிகாரிகள் எடுப்பது கிடையாது எனவும் குற்றத்தை முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த வாடை காத்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இதாகவே நெருடலாகவே இருக்குது, அது வாடை இதாகவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே நடக்க நிலத்தடி நீரெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த தண்ணி நிற்கிறது, தேங்கி நிற்கிறது, இந்த இதனால அவங்களுக்கு மாசுபடுது, காற்று மாசுபடுது. இந்த பொருள்களை வந்து உணவுப் பொருளுக்கு வந்து பருப்பு வகைகள், துவரம் பருப்பு வகைகளுக்கு கலக்கிறதுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதை பாருங்க, வஜ்ரம் அந்த இது காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, கொண்டுகிட்டு இருக்கு. இது ஃபுட் சேஃப்டி இதுல இருந்து டிபார்ட்மெண்ட்டோ அல்லது பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்டோ இதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு இது பல தடவை இங்கே உள்ள மக்களும் வந்து தெரியப்படுத்தியுமே வந்து இன்னும் அதை வந்து கொண்டிருக்காம இருக்காங்க. இது குறித்து நமது சத்தியம் தொலைக்காட்சி செய்தியை ஒளிபரப்பியது. பள்ளப்பட்டி ஊராட்சி மதுரை சாலையில் நாகராஜன் என்ற நபர் சுமார் 5க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் கேரளா மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தினம்தோறும் 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் மாட்டு ஜவ்வு உள்ளிட்ட மாட்டு கழிவுகளை கொண்டு வந்து குடியிருப்பு பகுதி அருகே மிகப்பெரிய அளவில் இதனை செய்து வருகிறார். மேலும் இவர் திருப்பூர், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மாட்டு தீவனம், கோழி தீவனம் மற்றும் மக்கள் சாப்பிடும் உணவுப் பொருட்களின் கலப்படம் செய்வதற்காகவும் இவற்றை அனுப்புவதாக கூறப்படுகின்றது. இது எதுக்கு இதே பூமியே நாசமா போலையா இருக்கு. இதுல அள்ளிட்டு போறாங்க, இங்க விட்டுறாங்க, அங்க விட்டுறாங்க, அங்கேயும் அது எங்க சிகேசி குல்கர்னு இது இருக்குல்ல, ரோட்டுக்கு அங்கிட்டு ரைட் சைடு அது முருகன், அது இந்த அந்த குட்டியை வெட்டி கேத்தாப்புல குட்டி வெட்டி ரோட்ல போறாங்கல்ல, அது இந்த குளத்துக்கு அங்கிட்டு, இந்த குளத்துக்கு உள்ளுக்க வந்து மிளகு வாங்க உள்ள ஃபைலிங் பண்ணி வச்சிருக்கோம். அதை பாருங்க. அண்ணே வாடை தாங்க முடியல, நிக்கிறது இங்கதான் சார் வாடை. உள்ள வந்து பாருங்க. நாம் ஒளிபரப்பிய செய்தியை தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி பள்ளப்பட்டி ஊராட்சி மதுரை சாலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரிகள் இவரின் இடத்தை ஆய்வு செய்தனர். மேலும் அங்குள்ள கழிவுகளை அப்புறப்படுத்தவும் அறிவுறுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து அடுத்த 7 நாட்களில் மாட்டு ஜவ்வு உள்ளிட்ட கழிவுகளை அப்புறப்படுத்துவதாக எழுத்தின் பேரில் அவர் உறுதியளித்தார். ஆனால் தற்போது வரை அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய சமூக ஆர்வலர் பிலால் கூறுகையில், இந்த இடம் நெடுஞ்சாலைக்கு அருகில் இருப்பதாகவும் இதனை சுற்றி குடியிருப்புகள் உள்ளதாகவும் இங்கிருந்து எழும் துர்நாற்றம் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து வசிக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் இதன் காரணமாக நிலத்தடி நீர் மாசடைந்து விட்டது என்றும் தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், மக்கள் குடியிருந்துகிட்டு இருக்கிறோம், இதுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல பண்ண விட்டாங்கன்னு தெரியல. இது உணவுப் பொருள்ல எப்படி கலப்படம் பண்ண விட்டாங்கன்னு தெரியல என்ன ஏதுன்ட்டு. மேலும் அங்கு ஆய்வு மேற்கொண்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அனைத்து இடங்களையும் ஆய்வு செய்து விட்டதாகவும் அனைவரிடமும் எழுதி வாங்கி உள்ளதாகவும் உடனடியாக அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்றும் கூறினார். ஆனால் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது போல் தெரியவில்லை. இவை தொடர்ந்து சட்டவிரோதமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் இருந்த தோல் தொழிற்சாலைகள் பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு மூடப்பட்டன. ஆனால் தற்போது எந்த ஒரு பெயரும் இல்லாமல் முறையான அனுமதியும் இல்லாமல் இதுபோன்று செயல்பட்டு வருவது சுற்றுச்சூழலை பெருமளவில் பாதிக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது அவர் சமூக ஆர்வலர் நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, பார்த்தோம்னா தெரியும். இந்த இது வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டது. அதே மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இது மாதிரி கொட்ட விடுவாங்களா, இந்த இதை உணவுக்கு சேர்க்க விடுவாங்களா, இங்கே இருக்க பொல்யூஷன் கண்ட்ரோல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம்ங்கிறது எந்த இது நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. கடந்த வாரம் நம்ம செய்தி போட்டோன்னே உடனடியாக வந்து அந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் வந்து டிஇ மற்றும் ஏஇலாம் பேசுனாங்க. ஆனால் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள், தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அதே மாதிரி அரசு அனுமதி எப்படி கொடுப்பாங்க ஒரு குடியிருப்பு பகுதியில் அப்படிங்கிற கேள்வியை தான் சமூக ஆர்வலர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் திண்டுக்கல்லிலிருந்து நாட்ராயன்.